பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியில உங்களை சந்தித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் விசேஷமாக ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். குறிப்பாக ஆண்டவர் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறவர். இன்றைக்கு எங்கே போனாலும் குடும்பத்தில் காண போராட்டங்களை தான் பார்க்க முடிகிறது. அநேக பேர் தங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு துக்கத்தோடு சொல்ல காரியங்களை கேட்க முடிகிறது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால் தான் இந்த நாளிலும் விசேஷமாக தேவன் நம்முடைய குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நான் தொடர்ச்சியாக சில காரியங்களை குடும்பங்களை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசின சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறவர் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா 21 அதிகாரம் 45 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தேவனுடைய வார்த்தை மிக அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், என்னென்ன நன்மைகளை கொடுப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே உங்கள் குடும்பங்களை அவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன தடை இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றி தேவன் கட்டாயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக தேவன் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து தான் சில காரியங்களை நான் இன்றைக்கும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நேசித்து ஆசீர்வதித்து ஒரு குடும்பத்தை குறித்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் கொர்நேலியின் குடும்பத்தை குறித்து மிக அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். காரணம், ஆண்டவர் இந்த கொர்நேலியின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. கொர்நேலி என்ற மனிதன் செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து, கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை கொர்நேலிக்கு சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த குடும்பமாய் ஜெபிக்கிற காரியத்திலே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கொர்நேலிக்கு எப்படி நன்மைகளை கொடுத்தாரோ அதே போல ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த கொர்நேலியின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? அதைத்தான் தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் அந்த வசனத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இங்கே தேவனுடைய வார்த்தை மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம். எனக்கு அருமையானவர்கள், தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் நம்முடைய குடும்பம் தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருவேளை தான தர்மங்கள் செய்யலாம், எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யலாம், ஊழியத்திற்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யலாம். என்ன செய்தாலும் இந்த குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவன் தான். ஆனாலும் ஆண்டவனை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கொர்நேலியே, உன் தேவ பக்தியிலே இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது. எல்லாம் செய்தாலும் இன்னும் ஒரு தேவ பக்தியிலே ஒரு குறைவு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த குறைவு என்ன குறைவு என்பதையும் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நீ ரட்சிப்பின் அருவம் இல்லாதபடிக்கு நீ என்னதான் என்னை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நீ தான தர்மங்களை செய்தாலும், எவ்வளவுதான் நீ உன் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும், இந்த ரட்சிப்பின் அருவம் இல்லாதபடிக்கு நீ என்னை ஆராதித்துக் கொண்டிருப்பாயானால் அதில் சந்தோஷம் இல்லை. முதலாவதாக நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் ஆண்டவர் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பம் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு நாம் தேவனை ஆராதிப்பதில் பிரயோஜனம் இல்லை. நான் என்னதான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும், என்னதான் நான் ஊழியத்திற்காய் பணத்தை கொடுத்தாலும், நான் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு தேவனை நாம் தொழுது கொள்வோமானால் அதில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முதலாவதாக தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் விரும்புகிற முதல் காரியமே ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு மகிமையான ஒரு காரியம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சகையின் வீட்டிற்கு போன உடனேயும், சகையை தன் பாவத்தை அறிக்கையிட்ட உடனேயும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. அப்ப ஆண்டு விரும்புகிற காரியம் என்னவே? முதலாவதாக முழு குடும்பமும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு மகிமையான ஒரு குடும்பம், தேவன் சந்தோஷப்படுகிற ஒரு குடும்பம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நான் முதலாவதாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த சகோதரி, அந்த குடும்பத்தார் ஆண்டவர் அதிகமாக நேசிப்பார்கள். அந்த ஆலயத்தில் நான் போகிற பொழுது அந்த ஆலயத்துக்கு யாருக்கு என்னென்ன உதவி கேட்டாலும் எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். அந்த இருக்க எல்லாரும் அவளை பற்றி நற்சாட்சி கொடுப்பார்கள். இவர்கள் உண்மையில யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் வந்துட்டாலும் உடனே போய் உதவி செய்வாங்க. அவங்க என்ன ஒரு உடல் உழைப்பினாலும் சரிதான், இல்ல பண காரியங்களோ, எல்லா காரியத்திலும் உதவி செய்வான்னு சொல்லி அந்த குடும்பத்தை குறித்து எல்லாரும் நற்சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் அங்க இருக்கிற ஒரு திருச்சபையை சார்ந்தவர்கள். எல்லாருக்கும் உதவி செய்வார்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்வார்கள், நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நான் கண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இவ்வளவு தூரம் ஆண்டோட வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். நீங்கள் ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திற்கெல்லாம் கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள், உதவி செய்வார்கள். ஆனாலும் ரட்சிப்பின் அனுபவம் அவளுக்குள்ளே இல்லை. அவர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒண்ணு தேவையே இல்லை, இப்படி ஆண்டவர் சொன்னபடி உதவி செய்தால் போதும், நன்மை செய்தால் போதும், இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம், பாருங்க எங்களுக்கு எல்லாரும் நற்சாட்சி கொடுக்கிறாங்கன்னு சொல்லி அதையே சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. நான் ரட்சிப்பை சொல்லுகிற பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. எனக்கு அருமையானவர்கள், ஆனால் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவோ நன்மை செய்தார்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த குடும்பத்தில் யாரும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு காரியமா நினைக்கவும் இல்லை. இதெல்லாம் தேவையில்லைதான் சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த முழு குடும்பமும் வேதனைப்படுவதை நான் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார்கள். இன்னைக்கு அவர்கள் தான் சொன்னாங்க, என்ன உதவி செய்தா என்ன, இவங்க இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரோட குறை சொல்லும்படியாக இந்த குடும்பத்துல பயங்கரமான வேதனையான காரியங்கள் சம்பவிப்பதை நான் பார்க்க முடிந்தது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, அந்த சந்தையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. அந்த குடும்பமே இன்றைக்கு பாருங்க வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ என்னதான் ஊழியத்தை செய்தாலும், என்னதான் ஆண்டவருக்காக நீங்க காணிக்கை கொடுத்தாலும், எத்தனை பேருக்கு நன்மை செய்தாலும், தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அதுதான் தேவன் விரும்புகிற குடும்பம். இந்த வசனத்தை அவளுக்கு சொன்னேன். கொர்நேலியு எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தாலும் ஆண்டவனை பார்த்து சொன்னாரே, கொர்நேலியு நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே. இந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியான நிமித்தமாய்த்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க முடியாத காரணம், தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இல்லாதபடினால்தான் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுதும் அந்த குடும்பத்தார் கண்ணீர் விட்டார்கள். எவ்வளவோ முறை சொன்னீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இன்றைக்கு என் குடும்பத்தை பாருங்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை கிடையாது, என் கணவருக்கும் எனக்குள்ள சமாதானம் இல்லை, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் போராட்டம். இன்றைக்கு அடுத்து நன்மை பெற்றவர்கள் கூட எங்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். நாங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்தோம், அவர்கள் கூட எங்களை பரிகாசம் பண்ணுகிற நிலைமைக்குத்தான் இன்றைக்கு என் குடும்பம் இருக்கிறது. காரணம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணினபடினாலே இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த குடும்பத்தார் வேதனைப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆனால் நம்முடைய குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்திற்கு சொன்ன ஒரு நல்வார்த்தைகள் கூட கீழே விழாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் முழு குடும்பமும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஆராதிக்கும்படியாக இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களானால் கட்டாயமாக தேவன் உங்கள் குடும்பத்திலே தாம் சொன்ன அந்த நல்வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாய் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலும் இன்றைக்கும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டு நீ என் முழு குடும்பத்தை நீ ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. நீ சொன்ன நல்வார்த்தைகளை எல்லாம் என் குடும்பத்தில் நிறைவேற்றி கொடும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த ஜெப நேரத்தில் தங்கள் அர்ப்பணித்து குடும்பமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மீது இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னென்ன நல்வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருந்துள்ள ராஜா, அந்த நல்வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கும் சகல நன்மைகள் குடும்பத்தில் அருளி நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அப்படியே இன்றைக்கு பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு தாம் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறபடினால் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றி கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஊழியர்களின் அனுபவங்களை கேட்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நாளில் நம் மத்தியிலே வந்திருப்பவர் தூத்துக்குடியை மையமாக வைத்து ஜீவனின் தொனி என்ற ஊழியத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர் அலோசியஸ் சந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திர நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணித்து அவருடைய பணியை நீங்கள் செய்து வருகிறீர்கள். முதலாவது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு கத்தோலிக்க பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். பெயரளவில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்த போதிலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனாகவே நான் வாழ்ந்து வந்தேன். குடித்து வெறித்து என்னுடைய குடும்பத்துக்கோ மற்றவர்களுக்கோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தேன். அது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு தேசத்துக்கும் விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கடத்த தொழிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி வந்தேன். இலங்கையிலிருந்து இந்திய தேசத்துக்கு பொருட்கள் கொண்டு போகிறது, இந்திய தேசத்திலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்துவது, இப்படியாக அதில் ஒரு கமிஷன் வைக்கிறது. அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கிற போது அதை கொண்டு என் இஷ்டம் போல தான் தோண்டித்தனமாக செலவழித்து அதில் வருகிற ஒரு அனித்தியமான சந்தோஷங்களை அனுபவித்து ஆனால் கிடைக்கிற பணங்களை வீணா விரயமா செலவழித்து வந்தேன். ஆகாத விதத்திலே சேர்த்த பொருள் நமக்கு தங்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தம் வந்த அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை நல்ல முறையில அனுபவிக்க முடிந்ததா? முடியவில்லை, ஒரு நாளும் முடியவில்லை. அதனால எனக்கு வேதனையும் சரீரத்தில் அநேக பாடுகளும் குடும்பத்துல அநேக விதத்துல சமாதான குறைச்சலும் உண்டாக்குனதே தவிர எந்த விதத்திலையும் அதுல சந்தோஷத்தையும் சமாதானத்தை அனுபவித்தேன்னு ஒரு காலம் சொல்ல முடியாது.
சரி, எப்படி நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள்? 94வது வருடத்துல என்னுடைய அந்த கடத்தல் தொழில் ஒரு பெரிய நெருக்கம் உண்டாச்சு. நம்முடைய நாகர்கோவில் பகுதியில் அந்த பல கோடி பொருட்களோட நான் பிடிக்கப்பட்டேன். அதன் மூலமாக எனக்கு பல நெருக்கங்கள் உண்டானது. சரி. பல விதத்துல பொருளாதாரத்துல நெருக்கடி, கடன், பாரம், கஷ்டம், இப்படியான சூழ்நிலையில அப்படி ஒரு சாயங்கால வேளையில் அப்படியே நான் தெருவில் போற நேரத்துல என்னை யாரும் ஒரு நபர் அழைக்கிறது போல, நில்லு என்று சொல்லுகிறது போல ஒரு சத்தம் கேட்டது. சரி. என்று பார்த்தா யாருமே அங்க இல்லை. அப்படி பல அடுத்தபடியாக அந்த கால் எடுத்து வைக்க போறேன், அதே சத்தம் கேட்டது. அப்பவும் திரும்பி பார்த்தா அங்க பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை. சரி. மீண்டுமாக என் கால்களை எடுத்து வைக்க போகிற போது ஒரு கரம் என்னுடைய தோள் பகுதியை பிடித்து அப்படியே எதிரே இருக்கிற ஒரு காம்பவுண்டுக்குள்ளாக கொண்டு போனது என்னால உணர முடிஞ்சது. அதுக்குள்ளாக நான் போய் பார்க்கிற நேரம் அங்க யாருமே இல்லை. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட திருச்சபையா இருந்திருக்கு, எனக்கு அது தெரியாது. ஆனா அதனுடைய அந்த ஊழியருடைய மனைவி அந்த நேரத்துல வெளியே வந்து, நீங்க யாரு, யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது என்னது, நீங்க யாருன்னு அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது சபை, நான் சபையின் ஊழியருடைய மனைவின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியல. அவங்க என்னைய சேர்லாம் போட்டு உட்கார வச்சு அதோட காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல அவங்கள தான் சந்திச்சேன். அப்ப என்னோட அவங்க பல காரியங்களை குறித்து பேசினாங்க. ஏன்னா அதிகமா எனக்கு புரிந்ததுன்னு ஒண்ணு சொல்ல முடியல. கடைசியில் அப்ப அந்த பாஸ்டர்னு சொல்றீங்களே, உங்களோட கணவர் எங்கன்னு கேட்க போது, அவர் இப்படி மெட்ராஸ் போயிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுல பக்கத்துல தான் நான் இருந்தேன். அதே தெருவில் நான் தொடக்கத்துல இருந்தா அவங்க முடிவு பக்கத்துல இருந்தாங்க. அப்படியாக நான் புறப்பட்டு போகணும்னு நினைக்கிற நேரம் என்ன அவங்க சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. நான் சொன்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஜெபம் எல்லாம் புரிவிடுதில்லை, புரியுதில்லைன்னு சொன்னேன். அவங்க என்னை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு பாயை போட்டு என்னை முழங்கால் படியிட வைத்து அவருக அந்த ஜெபத்தை சொல்லவும் என்னை ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்ல சொன்னாங்க. நான் அவங்களுடைய அந்த சொல்லிக் கொடுத்தபடி ஸ்தோத்திரங்களை சொன்னேன். கர்த்தருடைய கிருபையில எனக்கு அந்த நாள்ல முதல்ல முழங்கால் போட செய்தது. அதுக்கு முன்னாடி நீங்க முழங்கால் படிட்டு ஜெபித்ததே கிடையாது? ஜெபித்த ஒரு அனுபவம் இல்லை. கோயிலுக்கு போனாலும் ஏதோ போவோம் வருவோம், அப்படியா நான் அதை ஜெபித்து தொடர்ந்து அந்த வீட்டுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். குறிப்பிட்ட நாள்ல அருமையான அந்த ஊழியக்காரர் வந்தார், சந்தித்தேன். அவங்க சொன்ன காரியங்கள் என்னுடைய இருதயத்துல எனக்கு அது கொஞ்சம் இதமா இருந்தது. எப்படி நீங்க ரட்சிப்பின் அந்த ஒரு பூரண அனுபவத்துக்குள்ளாக வந்தீங்க? எனக்கு குறிப்பா சொல்ல போனா ராத்திரிகள்ல தூக்கம் வராது. ஏன்னா எப்பவும் அந்த மத்த எதையாவது திங்க் பண்ணி கொண்டே இருப்பேன். அப்படி நான் தூங்கணும்னு சொன்னா எனக்கு குறிப்பா ஏதாவது குடிச்சு ஆகணும். ஆனா அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த எனக்கு தூக்கமும் வராது. அந்த சகோதரி சந்திச்சனால இருந்து நான் குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டேன். எப்படி இந்த மாற்றம் உடனடியாக ஏற்பட்டது? எனக்கு அவங்க அதாவது அதை எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஜெபிக்க எனக்கு கற்று தந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த காரியத்தை சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண தெரியாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிற நேரம் கிருபை பெருகும், கர்த்தர் உங்களுக்கு கிருபையா உங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்துடுவார். அவங்க எனக்கு அந்த சொல்லி கொடுத்த ஜெபத்தை நான் சொல்ல தொடங்கின போது பாவம் தன்னால விலக ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு பாரம் குறைகிற மாதிரி, ஒரு நித்திரை எனக்கு தர்ற மாதிரி இருந்தது. இப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பழைய தொழில்களை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டீர்களா? இல்ல, நிச்சயமாக இல்ல. அதாவது கொஞ்சம் அதை நான் தொடர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி தான் எனக்கு உருவாகுச்சு. என்ன சொன்னா, நான் அந்த தொழிலை செய்யறதுக்கு இல்ல, அதுல எனக்கு வர வேண்டிய வருமானங்களை, நான் இலங்கை தேசத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய்க்கு போல பணம் வர வேண்டி இருந்தது. அதை பெரும்படியாகத்தான் நான் இலங்கை தேசத்துக்கு போனேன். ஆனா அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ மனுஷனை சந்திச்சேன். அவர் என்னுடைய காரியங்களை கேட்டார். அவர்கிட்ட நான் சொல்ற போது அவர் சொன்னார், இது அநித்தியமான வழியில வந்த பணம் தான் உங்களுக்கு, இது வேண்டவே வேண்டாம், உங்களுக்கு இருக்கிற கடன் பாரங்களை கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார்னு சொன்னாங்க. அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை, நான் தேவனுடைய வார்த்தையை அன்னைக்கு அவர் முன்பாக முழங்கால் போட்டு ஜெபித்தேன். எனக்கு அந்த பாரங்கள்ல இருந்து கர்த்தர் நீக்கினார். 85 லட்சம் ரூபாய் வர வேண்டியது எல்லாத்தையும் அப்படியே நான் விட்டுட்டேன். இலங்கை காசுக்கு எனக்கு 85 லட்சம் ரூபாய் வரணும். இங்க இருந்த கடன்களை இருக்கிறதான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படி கொடுத்து தீர்த்தேன். அநேகர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம். ஓகே, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவருக்குள்ளாக கடந்து வந்துட்டீங்க. எப்படி இந்த ஊழிய அழைப்பை பெற்றுக் கொண்டீர்கள்? நான் இந்த பைபிளை வாசித்த போது இந்த பைபிள்ல சில வார்த்தைகள் என்னோட இடைப்பட்டது மாதிரி எனக்கு புரிந்தது. குறிப்பாக நான் இந்த காரியத்தையும் கொஞ்சம் ஒரு தீவிரமா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளார். உடனடியாக எதையும் நான் ஏற்றுக்கொள்ற மாட்டேன், ரொம்ப அதை சிந்திச்சு கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு நாள் பைபிளை பார்க்கிற நேரம் இதுல கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்ங்கிற
ஒரு வார்த்தையை பார்த்தேன். ஆனா அது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. புதுப்பாட்டை பாடுங்கன்னு சொல்றாங்க, எல்லாரும் பழைய பாட்டை தானே பாடுறாங்க, அப்ப இது ஒரு பொய்யும் கலந்திருக்கே அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. வேத வசனத்தின் மீது ஒரு சந்தேகம் வந்தது. அது என்னை வழிநடத்தின அருமையான ஊழியக்கார்ட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமா இதுக்கு கிறிஸ்து பதில் சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அவரை கையா காட்டுறீங்களே, அவரை நான் இங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதுக்கு பதில் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. என்ன சொன்ன, இந்த கேள்வி உங்க இருதயத்துல வந்ததுக்கு பதில் இல்லாம போகாது, ஏன்னா இதுக்கு நான் பதில் சொல்லவும் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி நான் இதை ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கறேன்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, நீங்க ராக்காலங்களை வந்து நம்ம சபையில அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே செய்யுங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்ன பிரகாரமே ராக்காலங்களை குறிப்பா 10 மணிக்கு மேல சபையில இருந்து விடிய காலை வரையில கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அப்படியே துதிக்கவும் ஜெபிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பாடல்களை பாட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சில சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக என்னோடு இடப்பட்டார். அந்த பாடுகிற தாளந்தையும் ஆண்டவர் எனக்கு புது பாடல் எழுதி ராகத்தோடு பாட ஆண்டவர் உதவி செய்தார். தாளந்த தந்த கர்த்தர் அந்த தருணத்தையும் தருவார்னு நான் காத்திருந்தேன். 3 கேசட்டுகள் இலங்கை தேசத்திலிருந்து ஒரு மனிதன் மூலமாக வெளியிட, அதாவது ஆசீர்வாத கீதங்கள் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு தேவ மகிமைன்னு தனியா ஒரு கேசட் வெளியிடும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்தார். எல்லாமே நீங்கள் எழுதி ஏற்றிய பாடல். அது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அப்படியாக இருக்கிற போதுதான் எனக்கு ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு எனக்கு இருதயத்தில் உணர்வு கொடுத்தது. அதை நான் உடனே ஏற்றுக்கிட்டு கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்த ஆரம்பிச்சேன். தனியா போனேன், பிறகு ஒரு டீமோட போனேன். அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தந்தது. எல்லாத்தையும் நான் இழந்த சூழ்நிலையிலும் அந்த நேரத்துல நின்றேன். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்னைய அழைக்கிற ஒரு அழைப்பு என் இருதயத்துல உணர ஆரம்பிச்சது. அப்படின்னு சொன்னா இதை யார் மூலமாகவாவது தேவன் பேசுவார்னு இருந்தேன். குறிப்பா ஒரு பரிசுத்த ஆராதனை வேளையில தேவன் அந்த தேவன் மனுஷன் மூலமாக தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டார். ஆமா, ஆண்டவர் சொன்ன அந்த அழைப்பை தேவ மனிதர் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். எனக்கு அவர் அழைக்கிற நேரம் நான் அந்த என்னை காட்டிலும் மூத்தவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் அதிகம் உள்ளவர்கள் சபையில இருந்தாங்க, அவங்க யாராவது ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் தெளிவா என் காதுல பேசினாரு, நீ எழுந்து காலூண்டி நில்லுன்னு. அந்த திருச்சபையின் மக்கள் மத்தியிலேயே நான் எழும்பி நின்றேன். அன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக அந்த தேவதாசனோடு பேசி இருந்தபடியா அன்னைக்கே என்னை ஊழியத்துக்கு அவங்க அந்த சபையின் மூப்பர்களோடு என்னை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனா எனக்கு தெளிவா தெரியும் என்னை ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் அழைத்திருக்காருன்னு. ஆகையால அதுல இருந்து என்னுடைய ஓட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சேன். எத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவருக்கு பணி செய்து? கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக முழு நேரமாக ஆண்டவருக்கு உழைக்கிறேன். தொடக்க நாட்கள் எனக்கு மிகுந்த என்ன சொன்னா, நான் அந்த கடத்தல்ல சம்பாதித்ததுல ஒரு சின்ன பொருளை கூட நான் எடுத்துட்டு வரையில. அது என்ன சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட அதை சேலஞ்சா கேட்டேன், ஆண்டவரே எனக்கு உடுக்க, எனக்கு உன்னை எல்லாத்துக்குமே எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்க தந்தாதான் நான் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லியே வந்தேன். ஆனா அந்த நாள்ல மிகுந்த உபத்திரம். குறிப்பா சொல்ல போனா ஒரு 5 ரூபா பணத்துக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு நாள்ல நான் கடத்தல்ல தீப்பெட்டி வாங்குற காசு என்ன அதிகமா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நான் செலவு செஞ்ச ஆள். ஆனா எனக்கு அந்த பட்டினி பசியிலையும் ஆண்டவர் நிக்க பலன் உதவி செய்தார். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தினார். படிப்படியாக தேவன் உயர்த்தி வருகிறார். சரி, இந்த 8 ஆண்டு காலத்துல ஆண்டவரை நீங்கள் தனிப்பட்ட விதத்துல உணர்வு பூர்வமாக அனுபவித்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன். நான் ராக்காலங்கள்ல ஜெபிக்கிற போது தேவனுடைய தரிசனங்களை பார்க்கறது அதிகமா உண்டு. அந்த தேவ தரிசனத்தை எனக்கு அதிகமா தேவன் கல்வாரி காட்சியின் மூலமா தான் காட்டுவார். ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போறதை, அவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த ரத்தம் சிந்துகிற காட்சியும் காக்கிற போது எனக்கு அது ரொம்ப ஒரு வேதனையான அனுபவமா இருக்கு. நமக்காக இவ்வளவு ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு, இவருக்காக நான் இன்னும் என்ன செய்யணுங்கிறது அதுவே எனக்கு அதிகமாக ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கையில சிறிய ஒரு மாற்றத்தை ஆரம்பிச்சது. சரி, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம்? மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொன்னா, எனக்கு எல்லாராலையும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், அற்பமா எண்ணப்பட்ட மனுஷன், எல்லாராலையும் கைவிடப்பட்ட மனுஷன். குறிப்பா நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட போது எங்களோட குடும்பம் என்னை முற்றிலுமாக என்னை ஒதுக்கிட்டு, என் குடும்பத்தில் இருக்கவங்க நினைச்சா யாரும் எனக்கு உதவி செய்யலாம், ஆனால் யாருமே எனக்கு அந்த பகுதியில் வரையில்லை. நான் மிகுந்த பாரப்படுகிறது உண்டு. ஐயோ எனக்கு யாருமே இல்லையேன்னு. நான் அப்படி சொல்லி புலம்புற வேலைகளெல்லாம் தெளிவாக எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், பயப்படாதே பயப்படாதேன்னு தான். இது
என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய ஒரு திருப்தியை தந்தது. சரி. இன்னைக்கு என்னைய பயப்படாதபடி கர்த்தர் கிருபையா நடத்திட்டு வர. உங்களுடைய அந்த ஊழிய ஆரம்ப காலத்துல உள்ள கஷ்டங்களை சொன்னீங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? இன்னைக்கு என்னுடைய என்ன தேவையோ இன்றைக்கு தேவை எனக்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கார். சரி. ஆமா, அதுல எனக்கு எந்த குறைவும் இல்லை. பிரதர், என்னென்ன வேறு என்ன விதமான ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குறிப்பாக அழைக்கிற இடங்களுக்கு போறோம். ஆண்டவர் அழைக்கிறதான பகுதிகளில் போய் சேரும். முழுகிற ஜெபங்கள் நடத்துறோம், உபவாச கூட்டங்கள் நடத்துறோம். கிராமங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சில சகோதரர்களோடு சேர்ந்து அவங்க டீமா போறதோட நிச்சயமா நான் அதுல கலந்துகிட்டு அவங்களோட சேர்ந்து அந்த ஊழியத்துல ஆண்டவர் அறிவித்துக்கிட்டு இருக்கேன். பாடல் ஊழியம், இன்னும் அநேக ஊழியங்களை கர்த்தர் கிருபையா தந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி. உங்களுடைய ஊழியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? எனக்கு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னா, அறியாத ஜனங்கள் நிச்சயமாக இயேசு அறிய வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அடுத்தபடியாக எங்க கடலோர பகுதிகளில் இருக்கிற எங்களுடைய சொந்த ஜனங்கள் ஆண்டவரை அறியணும். அதனால தான் கடலோர பகுதியில மிகுந்த ஒரு பாரத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடற்கரை பகுதியில ஊழியத்தை செய்து வருகிறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை எதிர்நோக்கி ஏராளமான ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். சங்கீதம் 34:8 பிரகாரமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னார். உமது அடியான் தர்மையான ஜெபம் கேட்கிறதான பார்க்கிறதானவர்களுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இந்த விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குறிப்பாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இதை பார்ப்பார்கள், கேட்பார்களே, ஆனால் நீர் அந்த ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது போல, பாவக்குழியிலிருந்து என்னை தேவன் தூக்கி எடுத்தது போல, பாவங்களில் கட்டுகளில் வேதனையில் கிடக்கிறதான் ஒவ்வொருவரையும் நீ தூக்கி எடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, தேவரீர் உமது கிருபையின் கரம் தேவரீரை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நன்மையாக அமரும்படியாக ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில விசேஷமாக ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், குறிப்பாக மனமகிழ்ச்சியும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். பரிபூர்ண சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு அந்த நாமத்தில் வந்திருக்கிறேன். அப்பா, நீர்தாம் இவர்களை ஆசீர்வதி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் இன்ப நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து உங்கள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் கிரியை நடப்பித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நன்றி. பிரியமானவர்களே, கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்த ஒரு சகோதரரை ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் சந்தித்து இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அல்லவா? இந்த அன்பு சகோதரரை உங்கள் பகுதியிலே நீங்கள் அழைத்து பயன்படுத்தலாம். கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள் பகுதிக்கு வந்து ஊழியம் செய்ய அவர்கள் ஆவலாயிருக்கிறார்கள். அவர்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுடைய ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென்.